உன்னை என் வண்டியில ஏத்துனதுக்கு எனக்கு இது தேவைதான்டா. வண்டி கடை கொடன்னு ஆடுதுன்ட்டு சரி சுட போயிட்டு இருக்கும் போது யாரும் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியுது, அட நம்ம மச்சான். என்னன்னு கேட்டா, நான் ஊருக்கு போறேன், அதான் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டான். சரி மச்சான், உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 2 மச்சான வண்டியில ஏத்திட்டு போற வழியில பெட்ரோல் போடும்போது தான் ஒரு சம்பவம் ஆயிட்டு. சாவியை போட்டு டிக்கியை திறக்கும் போது சாவி 2ஆ முறிச்சிக்கிட்டு, மச்சான் நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த என் ரூம் சாவி இதை வச்சு திறன்னு சொன்னாங்க. எப்படியும் இந்த சாவி வச்சு திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் பாருங்க. மச்சான் சொன்ன மாதிரி டிக்கி திறந்துட்டு அப்படியே 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு மச்சான் பஸ் ஏத்தி விட்டு ரிட்டர்ன் வர வழியில ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல மரத்து அடியில அருமையா ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. வெயிலுக்கு ஏதமா ஒரு சாத்துக்குடியை வெளுத்து விட்டுருன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட ஒரு சாத்துக்குடி சொன்ன வேகத்துக்கு நம்மள்ட்ட கொடுப்பாருன்னு பார்த்தா பக்கத்துல உள்ளவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஒரே சங்கடமா போயிட்டுங்க. நியாயப்படி பார்த்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அண்ணன் பண்ணது கரெக்ட் தான், இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு சங்கடமா போயிட்டுங்க. சரி விடுங்க, அண்ணன் இப்படி ஜூஸை போடுறாங்கன்னு பாத்துருமா. கிளாஸ்ல ஐஸ் கட்டி ஜீரா தண்ணி சப்ஜா லைட்டா பாதாம் மிஷினை சேர்த்து அதுக்கு மேல சாத்துக்குடிய புளிய கிளாஸ் வழிய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அந்த சாத்துக்குடி ஜூஸை வாங்கி குடிச்சு பார்த்தா வெயிலுக்கு ஏதமா அப்படியே சும்மா வேற மாதிரி இருக்குங்க.